அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் ஆஷ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள் 11.19 இன்டகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரல் ஆஃப் sin x டிவைடட் பை 1 + sin x dx. ஓகேவாம்மா? இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். இன்டகிரல் ஆஃப் sin x டிவைடட் பை 1 + sin x into dx. ஸோ இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பாருங்கம்மா, sin x டிவைடட் பை 1 + sin x. இதுக்கு நம்ம என்ன நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 1 - sin x. ஸோ 1 - sin x என்ன மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ a + b a - b a ஸ்கொயர் மைனஸ் என்ன சொல்லுவோம், b ஸ்கொயர் சொல்லுவோமாமா. a + b a - b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். sin x மைனஸ் sin ஸ்கொயர் x dx. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 - sin ஸ்கொயர், அது தட் இஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் x. தெரியுதாங்கம்மா? இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமாம்மா? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா தட் இஸ் 1. அம்மா, இதெல்லாம் பேசிக்கான ஃபார்முலாமா. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, இன்டகிரல் ஆஃப் tan x சீக்கன் எக்ஸ் சீக்கன் எக்ஸ் இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan x ப்ளஸ் c. இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்கம்மா. ஸோ இங்கே 1 - sin ஸ்கொயர் எக்ஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் sin x dx மைனஸ் இன்டகிரல் ஆஃப் என்ன சொல்லலாம், sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை cos ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவாம்மா? இன்ட்டு dx. இது 1 - sin ஸ்கொயர் எக்ஸ், அது cos ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவாம்மா? அந்த cos ஸ்கொயர் எக்ஸ் இங்கேயும் டினாமினேட்டர் உள்ளதை நம்ம இப்படி பிரித்து வச்சுருக்கோம். ஓகேவாம்மா? ஸோ இங்கே பாருங்கம்மா, இப்போ இது எப்படி கொண்டலாம், sin x பை cos x இன்ட்டு 1 / cos x dx மைனஸ் 1 / என்ன சொல்லலாம், tan ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு dx. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு sin பை காஸ் என்ன சொல்லலாம், tan 1 / cos x என்ன சொல்லலாம், சீக்கன் எக்ஸ் சொல்லலாமா, சீக்கன் எக்ஸ் sin x cos x தட் இஸ் tan x dx மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாமா, tan ஸ்கொயர் எக்ஸை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதலாமாம்மா. ஸோ தட் இஸ் secant square x minus 1 into dx. So that is equal to integral secant x tan x க்கு என்னமா சொல்லுவாங்க, secant. Integral of secant x tan x க்கு integral of secant x tan x dx க்கு ஃபார்முலா எழுது secant x minus secant square x dx க்கு என்னமா சொல்லுவாங்க, tan x. So tan x இது மைனஸ் dx, அப்போது இன்டகிரேட் பண்ண x. ஸோ தட் இஸ் ஃபார்முலா. ஸோ என்ன சொல்ல போகிறோம், secant x மைனஸ் tan x. ஸோ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன பண்ணணும், secant x மைனஸ் tan x மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேம்மா? இந்த இதுக்கு மட்டும் நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. என்ன சொல்லலாம், 1 - sin ஸ்கொயர் எக்ஸை cos ஸ்கொயர் எக்ஸ்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, sin x மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு dx. இது மைனஸை கொண்டு வரோம், மைனஸ் உள்ளே கொண்டு தனித்தனியாக பிரித்து விடுறோம். ஓகேம்மா? உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதாம்மா? ஓகேம்மா? ஃபஸ்ட்டு இன்டகிரல் ஆஃப் sin x டிவைடட் பை 1 + sin x 1 - sin x நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் நம்ம கொண்டு வரோம். இப்போ உள்ளே கொண்டு நம்ம என்ன செய்ய மல்டிப்ளை பண்ணுறோம். a + b a - b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் sin x மைனஸ் sin ஸ்கொயர் x தட் இஸ் ஈக்குவல் டு 1 - sin ஸ்கொயர் x cos ஸ்கொயர் x sin x மைனஸ் sin ஸ்கொயர் x dx sin x பை cos ஸ்கொயர் x மைனஸ் sin ஸ்கொயர் x பை cos ஸ்கொயர் x. ஸோ sin பை இதை காசை பிரிச்சுக்கலாம்ல, sin பை காஸ். ஸோ தட் இஸ் sin பை காஸ் இன்ட்டு 1 / cos மைனஸ் sin ஸ்கொயர் x பை cos ஸ்கொயர் x tan ஸ்கொயர் x. ஸோ இது secant 1 / cos x secant x sin x பை cos x tan x. இந்த tan ஸ்கொயர் எக்ஸை எப்படிமா எழுதலாம், secant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இது tan எக்ஸை எப்படி எழுதலாம், secant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1.
எல்லாம் இன்டகிரேட் பண்ணிச்சோமே நார்மல் ஃபார்முலாவை வந்து இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.